பிட்டு பஹானே பாஸ் திங்கள் முதல் வெள்ளி மாலை 8 மணிக்கு நிக்கில். Watch full episodes on Jio Hotstar. தாத்தா தாத்தா பால தூக்கி போடுங்க தாத்தா. இந்தாம்மா. நான் புடிச்சிட்டேன் தாத்தா. அதே மாதிரி புடிச்சு காட்டுமா. அடடா நான் பால மிஸ் பண்ணிட்டேனே. வாவ் எவ்ளோ அழகான ஹார்ஸ். என்னம்மா பாக்குற? ஹார்ஸ் ரைடிங் போகணுமா? போலாம் போலாம் நிச்சயமா போலாம் தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா போலாம் தாத்தா. எனக்கு ஹார்ஸ்ல போணும், எனக்கு ஹார்ஸ்ல போணும், எனக்கு ஹார்ஸ்ல போணும். கண்டிப்பா நீ குதிரை சவாரி செய்யலாமா? ஏன்பா இந்த குதிரை வேகமா போகாதுல, குழந்தையை அனுப்பலாமா? டோன்ட் வரி சார், ஒன்னும் ஆகாது. இது நல்ல ட்ரெயின்ட் ஹார்ஸ் தான். பாத்துட்டீனா? வா நம்ம போலாம் டிக் டிக் டிக். வா நம்ம போலாம் டிக் டிக் டிக். நிறுத்து நிறுத்து, அந்த குதிரையை நிறுத்து நிறுத்து. தாத்தா ஹெல்ப் பண்ணுங்க தாத்தா. காப்பாத்துங்க தாத்தா. போலீஸ கூப்பிடுங்க, போலீஸ கூப்பிடுங்க. லட்டு சிங்குக்கு ஃபோன் பண்ணலாம். லட்டு சிங் சார். சொல்லுங்க, லட்டு சிங் தான் பேசுறேன். ஒரு குதிரை என் பேத்தியை கிட்னாப் பண்ணிட்டு போகுது. இப்போ அந்த குதிரை காட்டு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கு. குதிரையால எப்படி கிட்னாப் பண்ண முடியும்? கிட்னாப்பர் தான் கிட்னாப் பண்ணுவாங்க. அட, என் பேத்திய ஒரு குதிரையில உட்கார்ந்தா அந்த குதிரை ஓடி போச்சு. அந்த குதிரையே வந்து தூக்கிட்டு போகல. உடனே நீங்க ஏதாவது பண்ணுங்க, அத உடனே போய் பிடிங்க. நான் யார் தெரியுமா? நான் தான் தன்ராஜ் சிங். சரிங்க தன்ராஜ் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பேத்திக்கு எந்த ஆபத்தும் வராம பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. டோன்ட் ஃபியர் when லட்டு சிங் இஸ் ஹியர். ஹலோ ஹலோ சிவா. சொல்லுங்க லட்டு சிங் அங்கிள். ஒரு குழந்தை ஒரு குதிரைய இல்ல ஒரு குதிரை ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிடுச்சு. அந்த குதிரை இப்ப காட்டு பக்கமா போயிருக்கு. ஓகே லட்டு சிங் அங்கிள், நான் இப்பவே அங்க போறேன். சும்மா சும்மா இவர் போக மாட்டாரு, சிவா தான் போவான். ரேவா, ஆதி யூடிய கூட்டிக்கிட்டு சீக்கிரமா காட்டு பக்கம் வந்துரு. நாங்க உடனே வந்துடுறோம் சிவா. குதிரையோட சத்தம் இந்த இடத்துல இருந்து தான் வருது. அப்படின்னா இங்கதான் எங்கேயோ இருக்கு. சத்தம் இங்க இருந்து தான் வந்துச்சு, ஆனா குதிரை எங்க போச்சு? இப்ப என்ன பண்றது? சிவா சிவா. ஆமா, நாமளும் இங்க தானே இருக்கோம். நம்ம கிட்ட ஏன் சிவா சொல்லல? அதானே, அதுவும் நியாயமான கேள்விதான். வாயை மூடுங்க. நான் ரொம்ப ரொம்ப நல்லவன்.
நான் உங்க அப்பா கிட்ட 1 கோடி ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா கேட்க போறேன். இது என்னோட 25வது கிட்னாப்பிங். ஒவ்வொரு கிட்னாப்பிங்லயும் 1 கோடி ரூபாய் அதிகமா கேட்பேன். 25 கோடி எப்படியோ எனக்கு தரணும். ஆனா 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் 26 கோடி கேட்க போறேன். என்ன ஒழுங்கா போக விட்டுருங்க, இல்லன்னா எங்க தாத்தா உங்களை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவாரு. மிஸ்டர் டியோட டீல் எதுவுமே ஃபெயில் ஆனதில்ல. குட் ஜாப் டன் டியர் டெவில். டெவிலுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. இவன் தான் நம்மளோட ஹீரோ. சொல்லு, உன்னோட முதலாளி யாரு? அந்த குதிரை யாருக்கு சொந்தமானது? சொல்லு கான்ஸ்டபிளே. இவனோட பாஸ் யாராக இருந்தாலும் சரி, அவனை புடிச்சு முதல்ல ஜெயில போடு. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சார், நீங்க தான் என்னோட பாஸ். நீங்க தான் எனக்கு எல்லாமே. என்னோட கடவுளே நீங்க தான் சார். சார், நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். ஒரு போலீஸா இருந்துட்டு கிட்னாப்பிங். கான்ஸ்டபிளே, இவன் போய் சொல்றான். ஏய் ஏய், உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாது சார். ஹார்ஸ் ரைடர் வேணும்னு பேப்பர்ல ஆட் போட்டாங்க. நான் போன் பண்ணேன். அவங்க என்ன ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. அங்கதான் இந்த ஒயிட் ஹார்ஸ் இருந்துச்சு. போன்லயே என்கிட்ட நான் தன்ராஜ் சாரோட பேத்திக்கு ரைடிங் சொல்லி கொடுக்க போனோம்னாங்க. போன்ல பேசினவங்கள நேர்ல பார்க்கவே இல்ல சார். இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். நோ 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 ப்ராப்ளம், பரவாயில்ல விடுங்க. நான் தான் தன்ராஜ் சிங் பேசுறேன். தன்ராஜ் சார், முதல்ல போனை ஸ்பீக்கர்ல போடுங்க. ஸ்பீக்கர்ல போட்டீங்கன்னா அந்த கிட்னாப்பர் என்ன பேசுறான்னு நாங்க எல்லாரும் கேட்போம்ல. உன்னோட பேத்தியை நீ காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா ஒழுங்கா 26 கோடி ரூபாய் கொடுத்துரு. நான் உனக்கு 1 பைசா கூட தரமாட்டேன். போலீஸ் என் பக்கத்துல தான் இருக்கு. நீயும் உன்னோட கேங்கும் சீக்கிரத்திலே போலீஸ் கையில சிக்க போறீங்க. இந்த போலீஸால என்ன பண்ண முடியும்? அவங்க எல்லாம் சோம்பேறிங்க. எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டானுங்க. அப்புறம் அந்த லட்டு சிங், அவன் 1 நம்பர். ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க. அவன் என்ன பண்ணுவான்? அசிங்கப்படுத்திட்டானே. நல்ல வேலை ஆஃப் பண்ணிட்டாங்களே. இங்க பாருங்க, நீங்க அந்த ட்ரெயினர் கூட அவன் முதல்ல வந்த இடத்துக்கு வந்துருங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். நான் வரல, நான் வர மாட்டேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஹலோ ஹலோ லட்டு. ஹலோ ஹலோ, ஐ மீன் 1 கோடி ரூபாய் கூட லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரின்னு எது வேணாலும் வாங்கிக்க. ஆனா அந்த சின்ன பொண்ணை விட்டுரு. மாறு வேடத்துல இங்க ஒரு போலீஸ்காரன் தான் வந்திருக்கான் போல இருக்கு. இது கோமாளி லட்டு சிங்க. இப்ப இவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன். அந்த சின்ன பையனை அங்கேயே இருக்க சொல்லிட்டு நீங்க குதிரையில உட்காந்து 100 மீட்டர் தள்ளி வாங்க. அங்க ஒரு கார் இருக்கும். பேக தூக்கி அந்த கார்ல போட்டுட்டு அங்க இருந்து நேரா உங்க வீட்டுக்கு போயிடணும். சிவா, நான் குதிரையில உட்காந்து 100 மீட்டர் தள்ளி போகணுமா? அங்க ஒரு கார் இருக்குமா, அதுல இந்த பேக்கை நான் வைக்கணுமா? சரியா? நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நீ அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஓகே? சிவா, காப்பாத்தே. அடடா, நீ எங்க தான் போற? என்ன எங்க இப்படி இழுத்துட்டு வர்ற? நான் போன் பண்ணியே கேட்டுறேன். ஏன்பா நீ என்கிட்ட 100 மீட்டர் தள்ளி போனா காரு இருக்குன்னு, ஆனா இந்த குதிரை வேற எங்க என்ன கூட்டிட்டு போகுது? டோன்ட் வரி, அந்த குதிரை என் கிட்ட வந்து தான் நிக்கும். என்ன காப்பாத்து சிவா. நிறுத்து, போதும், காப்பாத்துக்க. ஏய் போடாத, நில்லு, சொன்னா கேளு, நில்லு. குதிரை சொன்னா கேளு, நில்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நில்லு குதிரை, நில்லு. நீ எங்க போறேன்னு சொல்லி அது கூட்டிட்டு போயா? ஹலோ, நீங்க எங்க தான்ப்பா இருக்கீங்க? வயிறெல்லாம் கலக்குது. இந்த குதிரையை கொஞ்சம் நிக்க சொல்லுங்களேன். நான் இப்போ உங்க கூட வந்து என்னப்பா பண்ண போறேன்? என்ன எதுக்காகப்பா அங்க வர வைக்கிற? ஐயோ, ஐயா ஐயா ஐயா, மழை என்ன ஆயிடுச்சு? எனக்கு எட்டு காடு போட்டுருவாங்க. நெல்லு வேண்டாம், நெல்லு நெல்லு. சிவா, காப்பாத்து.
அவங்க இந்த மலையில தான் இருக்காங்க. ஆனா அவங்கள நாம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? மலையில தேடுறது ரொம்ப கஷ்டம் வேற. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க கிராமத்துல ஒரு எலி ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தது. அத பிடிக்கிறதுக்காக நாங்க கூண்டுக்குள்ள சீஸ வச்சிருவோம். சீஸோட ஸ்மெல் வந்ததும் எலி கூண்டுக்குள்ள வரும். கூண்டோட கதவை படக்குன்னு முடிக்கும். அதுக்கப்புறம் நாங்க அந்த குறும்புக்கார எலிய பிடிச்சிடுவோம். வாவ், இந்த ஐடியாவும் நல்லா இருக்கே. ஐடியா நல்லா இருக்கா? அவன் ஐடியாவே குடுக்கலையே. கிட்னாப்பர்ஸ பிடிக்க நாம முதல்ல ட்ராப் ரெடி பண்ணலாம். அதை யூ ஆர் இன்டெலிஜென்ட். ஆமா ஆமா, அதான் எனக்கு தெரியுமே. சின்ன வயசுல இருந்தே நான் ஜீனியஸ் பா. முடிய விட எனக்கு மூளை தான் ஜாஸ்தி. ஹார்ஸ் ரைடர் ரெக்வயர்டு ஃபார் மல்டிமில்லியனியர் மிஸ்டர் தன்பத் ராஜ். இவரோட பேத்திக்கு ஹார்ஸ் ரைடிங் கத்து கொடுக்கணுமா? எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. எனக்கு இன்னொரு கிளையண்ட் கிடைச்சாச்சு. இது என்னோட 26வது கிட்னாப்பிங். வணக்கம் ட்ரைனர் சார். இந்த குதிரை கொஞ்சம் மெதுவா தானே போகும். என் பேத்திய கீழே தள்ளிடாது இல்ல? இல்ல சார், இந்த குதிரை ரொம்ப நல்ல குதிரை. இந்த குதிரை பொறுமையா தான் நடக்கும். வாமா, வந்து உட்காருமா. உன்னோட குதிரை என் பேத்திய தூக்கிட்டு எங்க ஓடுதியா? நில்லு நில்லு நில்லு. நீ என்னோட 26வது கிட்னாப்பிங். நான் 1 கோடி ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா கேட்க போறேன். அட ஏற்கனவே 50 கோடி, இதுக்கு மேல 1 கோடியா? எவ்வளவு பேராசை பாரு. என்ன 51 கோடி கேட்க போறியா? என்னோட தாத்தா ரொம்ப கோவப்படுவாரு. அதோட அவரு என்ன கூட்டிட்டு போறதுக்கு இங்க வர மாட்டாரு. 51 கோடி ரூபாய்லாம் அவரு சாதாரணமா செலவு பண்ணுவாரு. அவரு ரொம்ப பெரிய பணக்காரரு. நீங்க என்ன ரிலீஸ் பண்றதுக்காக வெறும் 51 கோடி ரூபாய் தான் கேட்க போறீங்களா என்ன? ஓகே ஓகே, அப்ப எவ்வளவு கேட்கணும்? அட்லீஸ்ட் அவர்கிட்ட 1,51 கோடியாவது கேளுங்க. அப்பதான் உங்ககிட்ட டீல் பண்ணலான்னு அவர் நினைப்பாரு. புரியுதா? 1,26 கோடியா? மிஸ்டர் டி எழுந்துருங்க பாஸ். டீல் பேசுங்க பாஸ். மயக்கம் போட்டு விழுந்துட்டா யார் டீல் பேசுறது? இவ்வளவு பணத்தை நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தது இல்ல. 1,26 கோடி எனக்கு கிடைக்க போகுதா? உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்க போறது ஏமாற்றம் மட்டும்தான். இந்த சின்ன பையன் எங்க இருந்து வந்தான்? அங்கிள், இவ்வளவு நேரம் இங்க இருந்த சின்ன பொண்ணு நான் தான். இப்ப இங்க இருக்கிற சின்ன பையனும் நான் தான். ஓ, என்னை ஏமாத்திட்டியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை ஏமாத்திருப்ப. அவனை புடிங்க, இல்லனா இவன் நம்மளை பத்தி வெளியே சொல்லிடுவான். இவனை விடாதீங்க. சீக்கிரம் போய் இந்த சின்ன பையனை புடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடிங்க அவனை, விடாதீங்க. அவனை விடக்கூடாது.
சிவா, உன்னால முடிஞ்ச இந்த சின்ன பொண்ணை காப்பாத்தி காட்டு பாப்போம். மிஸ்டர் டியோட எந்த டீலும் ஃபெயில் ஆனதே கிடையாது. பாஸ், என்ன பாஸ்? சிவா, காப்பாத்து. என்னால இத பிடிக்க முடியல. எழுந்திருங்க பாஸ், எழுந்திருங்க. அந்த சிவாவை பிடிங்க. அவன் கதையை இங்கேயே முடிச்சிருங்க. கவலைப்படாத சிவா, நாங்க எல்லாரும் வந்துட்டோம். சிவா, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு உன்னால டீனாவை காப்பாத்தவே முடியாது. இளந்தரே, வாமன், இளந்தரே. Thank you, Shiva. Shiva, கலக்கிட்ட. பாத்தியா, எங்க சிவாவா? Shiva, மிஸ்டர் டிஏ, ஜெயில கம்பி என்றதுக்கு முன்னாடி ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறியா? வாழ்க்கையில முதல் தடவை இந்த மிஸ்டர் டியோட டீல் ஃபெயில் ஆயிடுச்சுங்க. அதுவும் ஒரு சின்ன பையனால. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சாரி சிவாவால. நீ ரொம்ப தைரியமான திறமையான ஹார்ஸா இருக்க. ஆனா இது வரைக்கும் நீ தப்பானவங்க கையில தான் இருந்துட்டு வந்திருக்க. இதுக்கப்புறம் நீ எப்பவும் நல்லதுதான் பண்ணணும். அதோட உன்னோட பேரு டெவில் கிடையாது. இதுக்கப்புறம் உன்னோட பேரு ஹீரோ தான். லடுசிங் அங்கிள், இத போலீஸ் ஹார்ஸ் ஆக்கிடுங்க. போ டெவில் போ, ஒரு ஹீரோவா இரு. சாரி, ஐ வில் மிஸ் யூ. நீ ஒரு நல்ல ஹார்ஸ். ஆனா நான் உன்னை தப்பான வேலைக்காக ட்ரெயின் அப் பண்ணிட்டேன். சாரி. பி a good horse now. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மிஸ்டர் டி, வா ஜெயில போய் கம்பி எண்ணுவேன். கூடுதலா 51 கோடி அடிய நான் உனக்கு எண்ணி தரேன். வெல்கம். அடடா, இவரோட கொரட்டைய என்னால தாங்க முடியலையே. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னால இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். என்ன பண்ண சொல்ற? இவ்வளவு மோசமான ஒரு கொட்ட சத்தத்தை என் வாழ்நாள்ல நான் கேட்டதே கிடையாது. தாத்தா ஒரு தடவை சொல்லும் போது நான் கேட்டேன். பொருள் அந்த பெட்டுக்கு கீழே ஒரு பெட்டியில இருக்குன்னு சொன்னாரு. யாரது? யாரது? திருட்டு பையில எங்க ஓட பாக்குற? திருடனை பிடிக்கிற ராகத்தை இப்ப பாடுற பாரு.
அடே பீம்சிங்க, ஓ நோ, என்ன இது? பீம்சிங்க, நீயா திருடுன? இந்த வீட்டுல ஒருத்தரா நான் உன்னை பாத்துக்கிட்டா இந்த வீட்டுல திருட்டு வேலையை நீ பாக்குறியா? ஐயோ தாத்தா, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? நானே கிச்சன்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். நீங்க கத்துற சத்தம் எனக்கு கேட்டுச்சு, அதனாலதான் இங்க ஓடி வந்தேன். திருடன் ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டான். நண்பா, அங்க பாரு, ஒரு சின்ன பையன் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையனை பார்த்து எதுக்காக பயப்படுற? ஹலோ லட்டு சிங் அங்கிள், என் வீட்டுக்குள்ள திருடுங்க வந்துட்டாங்க. நான் அவங்களை இப்ப சேஸ் பண்றேன். நீங்க செக் போஸ்ட்ல எல்லாரையும் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சிவா. அங்கிள் சரண்டர் ஆயிடுங்க, இல்லன்னா நாங்க ரொம்ப பயந்துட்டோம். சரண்டர் ஆகலன்னா உன்னால என்ன பண்ண முடியும் சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீ புடி. இவங்களோட இந்த கேட்ச் விளையாட்டை நிறுத்தவே மாட்டேங்கிறாங்களே. அந்த சின்ன பையல நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இங்க இருந்து போயிடுவோம். வா. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் லைன்ல நில்லுங்க. ஒழுங்கா நில்லுங்க. எல்லாரையும் செக் பண்ணுவோம். திருடன் ஒரு வீட்டுல வந்து திருடி இருக்கான். நான் அந்த திருடனை தப்பிச்சு போக விட மாட்டேன். எல்லாரையும் செக் பண்ணுங்க. அங்கிள், நீங்க எங்க போறீங்க? முதல்ல செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சதும் இங்க இருந்து போகலாம். நீங்க நான் சொன்னேன், எங்களை நீ செக் பண்ண போறியா? எங்க வயசு என்னன்னு பாத்தியா? எங்களால எப்படி திருட முடியும் சொல்லு? 3 மணி நேரமா நாங்க நடந்து வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு டாக்ஸியும் கிடைக்கல, ஆட்டோவும் கிடைக்கல. இப்ப நீ எங்களை செக் பண்ற நான் சொல்ற? அங்கிள் வேண்டாம். சாரி அங்கிள், சாரி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஐயா, நானே உங்களை வீட்டுல விட்டு வரேன் அங்கிள். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரையும் அவங்க உங்க வீட்டுல விட்டு வந்துருப்பா. ஓகே சார். லட்டு சிங் அங்கிள், திருடனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சிவா, நான் யாரையும் செக் பண்ணாம இங்க இருந்து அனுப்பவே இல்ல. அது மட்டும் இல்லாம சந்தேகப்படுற மாதிரி யாரும் இந்த பக்கமா போகல. அவங்க இன்னொரு வழியா தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் கொஞ்சம் அநியாயத்துக்கு வாக்கிங் பண்ணிட்டேன். தெரியுமாயா விஷயம்? நேற்று ராத்திரி திருடன் என் வீட்டுக்கு வந்தான். ஆமா, சந்தேகமே என்னன்னா என் பெட்டுக்கு கீழே நான் வச்சிருக்கிற ரகசியம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறது தான். வர வர திருடனுங்க இப்போ ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் சார், உங்க நகைகளையும் பணத்தையும் பேங்க்ல கொண்டு போய் வைங்க. அதுக்கப்புறம் திருட்டு பயமே நமக்கு இருக்காதுல்ல.
நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? பேங்க்ல கூட இப்பெல்லாம் பணம் எங்க சேஃபாயி இருக்கு? இப்பெல்லாம் திருடங்க பேங்க்ல கூட கொள்ளையடிக்கிறாங்கல்ல. பேங்க்ல இருக்க எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் பேங்க் நம்ம பணத்தை எப்படி கொடுப்பாங்க சொல்லு? ஆமா ஆமா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. அதனாலதான் நானும் என்னோட பணத்தை பேங்க்ல வைக்கிறது இல்ல. என்னோட சோஃபாக்கு அடியில தான் என்னோட பணத்தை நான் மறைச்சு வச்சிருக்கேன். பணம் அதுக்கு அடியில தான் இருக்குன்னு எந்த திருடனுக்கு தெரியாது இல்ல. நான் எங்க வீட்டுல இருக்கிற டஸ்ட்பினுக்கு கீழே சின்னதா ஒரு லாக்கரை பண்ணி வச்சிருக்கேன். அதுலதான் என் பணத்தை நான் சேர்த்து வைப்பேன். இது வரைக்கும் ₹1 கூட காணாம போனதில்லை. நீங்க எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க தான்ப்பா. இதே மாதிரி நானும் என் வீட்டுல சேஃபான ஒரு லாக்கரை ரெடி பண்ண போறேன். நான் கிளம்புறேன். நானும் வரேன். சிவா, சமீபத்துல நடந்த திருட்டு பத்தி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா? நடந்த திருட்டு சம்பவத்திலேயே சீனியர் சிட்டிசன் வீட்ல தான் அதிகமா திருட்டு நடந்திருக்கு. எஸ் ரேவா, யூ ஆர் ரைட். நம்ம காலனில இப்ப நிறைய திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. எஸ், ஐ ஹாவ் அ பிளான். நம்ம எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டுக்குள்ளேயுமே அலாம் செட் பண்ணலாமே. வீட்டுக்குள்ள வந்து திருடன் திருடினான்னா அலாம் அடிக்கும்ல. வா வா சிவா வா, என்ன மாதிரி ஒரு ஐடியா. நானும் இந்த மாதிரி தான் யோசிச்சேன். ஆனா உனக்கு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஐடியாவா வருது இல்ல? ஆமாமா, சரியா சொன்னீங்க. பின்ன யாரு? சிவா உங்களோட ஸ்டூடெண்ட் ஆச்சே. வா வா, சீக்கிரமா இங்கிருந்து போலாம். அவன் என் வீட்டுல இருந்து நகையெல்லாம் திருடிட்டு ஓடுறான். பிடிங்க அந்த திருடர்களை, பிடிங்க பிடிங்க. ஐயா, அவனை பிடிங்க, அவனை பிடிங்க. யோ கான்ஸ்டபிளே, அவனை பிடியா. திரும்பவும் என் மேலேயே வந்து விழுறீங்க. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். சிவா, சிவா, எவனும் முன்ன பின்ன தெரியாதவன் என் மேல வந்து இடிக்கலாம். நான் உனக்கு சொந்தக்கார மாதிரி தானே. என்னையும் இப்படி இடிச்சு சாச்சிட்டியப்பா. சாரி லட்டு சிங் அங்கிள், நீங்க இங்க நின்னுட்டு இருந்ததை நான் பார்க்கவே இல்ல. சீக்கிரம் வாங்க, திருடங்களை பிடிச்சாங்க. நண்பா, யாரு 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 என்ன சாச்சது? யாரு யாரது? கண்ணு கட்டின தூரம் யாரையும் காணோம். வா வா, சீக்கிரமா சீக்கிரம் வந்துறேன். வேகமா போலாம். லட்டு சிங் சார், ராதி, யூடி, நீங்க எப்படி? ரேவா, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா திருடனுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு புரியல. ஏய் நில்லுங்க நில்லுங்க. ஏய் நில்லுங்க நில்லுங்க.
அங்கிள், இன்னைக்கு திரும்பவும் 2 திருடங்க ஒரு வீட்ல இருந்து நகையை திருடிட்டு ஓடிட்டாங்க. இப்ப நாங்க அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கோம். அது சரி, நீங்க இந்த நேரத்துல 2 பேரும் எங்க போய்கிட்டு இருக்கீங்க? இந்த ராத்திரி நேரத்துல நாங்க எங்கப்பா போவோம்? ஏதோ சத்தம் கேக்குதே, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தோப்பா. ஆனா இவ்வளவு நேரத்துக்கு அந்த திருடங்க ஏதாவது டஸ்ட்பின்ல திருடின பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி இருப்பாங்களே. என்ன அங்கிள் நீங்க? டஸ்ட்பின்ல யாராவது லட்சக்கணக்கில் மதிப்புள்ள நகையை தூக்கி போட்டுட்டு போவாங்களா? சொல்லுங்க பாப்போம். இன்ஸ்பெக்டர், நீ சொல்றத பார்த்தா இதுவும் உண்மைதான் போல இருக்கு. அந்த திருடனை கண்டுபிடி, அவன் எங்கேயோ தப்பிச்சு போக கூடாது. சரி சரி, நீங்க முதல்ல பத்திரமா வீடு போய் சேருங்க. அவங்க சீனியர் சிட்டிசனா பார்த்து தான் அவங்க திருட்டு வேலையா பண்றாங்க. ஓகே? நிறுத்துங்க, நிறுத்துங்க. இங்க பாருங்க, இந்த 2 வயசானவங்களும் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க தெரியுமா? நான் கேட்டதுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேட்டதே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்ததா சொன்னாங்க. ரேவா, ஃபர்ஸ்ட் டே நம்ம திருடனை தேடிக்கிட்டு இருந்தோம்ல, அன்னைக்கே நான் இவங்களை பார்த்தேன். லட்டு சிங் அங்கிள், இதுக்கப்புறம் நாம இந்த அங்கிள் செய்யும் கண்காணிச்சாகணும். அந்த சின்ன பையன் நம்மள ஒழுங்கா வேலை செய்யவே விட மாட்டேங்கிறான். நான் சொல்றத கேளு, அவன் சைக்கிளை நம்ம உடைச்சு போட்டுடலாம். அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு தானே ரொம்ப வேகமா நம்மளை ஃபாலோ பண்றேன். டாகிக்கு திடீர்னு என்னாச்சு? என்னோட சைக்கிள் எங்க போச்சு? டோன்ட் வரி டாகி, அது உன்னோட ஃப்ரெண்ட் சிவாவோட சைக்கிள். ஈஸியா அதை யாராலையும் திருடவே முடியாது. நான் சைக்கிளோட வரேன். என்ன அங்கிள், இவ்வளவு வளர்ந்துட்டீங்க, ஆனா உங்களால ஒரு சைக்கிளை கூட ஒழுங்கா ஓட்ட முடியலையே. யாரு பேசுறது? கண்டிப்பா அந்த பையனா தான் இருக்கும். சைக்கிள் எப்படி ஓட்டணும்னு நான் அவனுக்கு சொல்லி தரேன். என்ன அங்கே நிக்கிற நீ? இந்த சைக்கிளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஓட்டவே முடியலையே. எழுந்துரு. யாரு? இந்த சைக்கிளுக்கு ஒருவேளை பேய் பிடிச்சிருச்சோ? சிவா நம்மள துரத்த ஆரம்பிச்சுட்டான். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஃபார் ஆக்ஷன். அங்களே, ரொம்ப கோ இன்சிடென்ட்டா இருக்க. எங்கெல்லாம் திருட்டு நடக்குதோ அங்கெல்லாம் எப்படியோ நீங்க 2 பேரும் அங்க வந்துடுறீங்களே. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி நீங்க அந்த இடத்துக்கெல்லாம் வரீங்க? நீ மேலேயே சந்தேகப்படுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அங்கிள் அடிக்காதீங்க, லெஃப்ட்ல அடிக்காதீங்க, ரைட்ல அடிக்காதீங்க. வேணாம் அங்கிள், நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன், என்ன விட்டுருங்க. அடிக்காதீங்க, ஆகா வலிக்குது அங்கிள். அங்கிள், என்ன சின்ன சின்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க? கம் ஆன், ஃபுல் ஃபைட் பண்ணல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க சின்ன பையா? எங்களால இந்த வயசுல எப்படிப்பா ஃபைட் பண்ண முடியும் சொல்லு பாப்போம். ஏன் இந்த வயசுல நீங்க 2 பேரும் திருடுறீங்கல்ல, சோ உங்களால ஃபைட் பண்ண முடியாதா? நீ ரொம்ப பேசுற சின்ன பையா. சின்ன பசங்க பெரியவங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது, மரியாதையா பேசணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
சிவா, என்னோட பேரு சிவா. சரி, உன்னோட பேரு சிவா தான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப சின்ன பையன் தானே. வயசானவங்களை அடிக்கிறது கொஞ்சம் கூட நல்ல விஷயமே இல்ல. ஆமா அங்கிள், நான் வயசானவங்களை எப்பவுமே அடிக்கவே மாட்டேன். ஆனா இங்க வயசானவங்களே இல்லையே. ஓஹோ, நீங்க இவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அட, இதை யாராவது தடுத்து நிறுத்துங்களேன். சிவா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க கிட்டயே மோதி இருப்ப. நாங்க ஜெயில இருந்து திரும்ப வந்ததும் உன்னை கண்டிப்பா விட மாட்டோம். உங்களால அது மட்டும் முடியவே முடியாது. ஏன்னா உங்க 2 பேருக்கே நான் வயசாகிற வரைக்கும் ஜெயிலே இருக்கிற மாதிரி ஒரு தண்டனையை நான் வாங்கி கொடுத்துடுவேன். எப்படி? சிவா புடி, சிவா புடி, அவன் தப்பிச்சு ஓடுறான், புடி. யாரு யாரு யார் அது? நீங்க கனவுல இருக்கீங்க, நல்லா தூங்குங்க. தூங்கணுமா? யார் சொன்னது? அப்படி வாங்கிட்ட யார் சொன்னது? சொல்லு, நீ யாரு? கான்ஸ்டபிளே, புடி இவனை, புடி. ஹலோ சிவா. தப்பிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கோட பேரு ஒன்னும் சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு திருக்கணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கவங்க சொல்லுவாங்க லட்டு சிங் வந்துருவாருன்னு. நான் எப்படி இப்படி போறேன்? யாராவது என்ன தடுத்து நிறுத்துங்க. அங்க நான் பள்ளி அடிச்சுக்கிட்டே போறேன். எனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் தெரியாது. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் தைரியத்துல 0வா இருக்கு, ஆனா ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்கு.
என்னாச்சு சின்ன பையா? எதுக்காக இப்ப வழியில நிக்கிற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன இது பயமா இருக்கு? அப்படின்னா ஸ்னோ பண்றதெல்லாம் உண்மைதானா? இல்லப்பா, இது ஏலியன் தான். ஏலியனே தான். ஓடுங்க. அது ஒண்ணும் ஏலியன் இல்ல, நம்மள கிட்ட வந்து பார்க்கணும்ன்றதுக்காக வந்துகிட்டு இருக்க. நான் சரியாயிட்டேன். டண்டனக்கா நான் சரியாயிட்டேன். லட்டு சிங் சார், நீங்களா? சிவா, நாங்க வந்துட்டோம். திருடன் என் மேல ஐஸ போட்டுட்டு ஓடி போயிட்டான். இந்த ரோட்ல எப்படி ஸ்கீயிங் வந்துச்சு? இதெல்லாம் ரொம்ப ட்ரையா தானே இருக்கு. குட் மார்னிங் வீவர்ஸ். மார்னிங் சூடான டீயோட ஒரு ஃபிளாஷ் நியூஸ் கேளுங்க. நேத்து நைட் வேதா சிட்டியோட சில ரோடுகள்ல ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு நிமிஷத்துல உறைஞ்சு போகிற, ஒரே நிமிஷத்துல காணாம போகிற பனிய சில பேர் நேர்ல பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடந்ததுங்கிற காரணத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லல. எப்படி இந்த இடத்துல ஐஸ் வந்தது, வந்த ஐஸ் எப்படி திடீர்னு காணாம போச்சு, இது ஒரு நேச்சுரல் ஆக்டிவிட்டியா இல்ல யாராவது இப்படி பிளான் பண்ணி பண்றாங்களா? அந்த லட்டு சிங் இங்க தான் வந்துகிட்டு இருப்பாரு. சீக்கிரமா போய் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திடு. குட் மார்னிங் எவரிபடி. தாத்தா பாட்டி, இன்னைக்கு காலையிலே நான் உங்க 2 பேருக்கு சூடா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் லட்டு சிங். சும்மா இங்க வந்து நாடகம் ஆடாத. நீ சிவாவை இங்க இருந்து கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்க, ஆமாவா இல்லையா? சொல்லு. இல்ல பாட்டியம்மா, இல்ல. பாசமா உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வரணும்னு நினைச்சேன், அதான் சமைச்சேன். என்னோட பாசத்தை இந்த மாதிரி சந்தேகப்படாதீங்க பாட்டி. நான் சிவாவை மட்டும் பார்க்கணும்னு நினைச்சிருந்தா நான் வெளியில எங்கேயாவது இவனை பார்த்திருக்க முடியும் இல்லையா? நான் சொல்றது சரிதானே சிவா? சரி தாத்தா பாட்டி, நான் உடனே கிளம்பணும். வரேன். பாய். நியூஸ்ல சொன்னதை வச்சு பார்த்தா சில பேர் நேத்து ஐஸ பாத்திருக்காங்க. அண்ட் ஐஸ் உறைஞ்சிச்சுன்னா அது உடனே எப்படி காணாம போச்சு? ஆனா நான் மட்டும் ஏன் இதெல்லாம் பார்க்கவே இல்ல? நாங்க பார்த்தோம். லட்டு சிங் சார் ஐஸ்ல உறைஞ்சு போய் கரைஞ்சதை நாங்க பார்த்தோம். நான் சொல்றத நம்பப்பா. இந்த மாதிரி ஐஸ் கட்டி ஒரே வைக்கிறதெல்லாம் ஏலியன்ஸோட வேலைதான். ஐ நோ. ஆனா அவன் ஏலியனா இருக்க முடியாது. இருந்தாலும் அவன் யாரா இருப்பான்? அது யாரா வேணா இருக்கட்டும், ரொம்ப கேவலமான ஐஸ கிரியேட் பண்றான்ப்பா. அதான் டக்குன்னு கரைஞ்சு போயிடுது. எங்க கிராமத்துல கூட இதே மாதிரி ஒரு தடவை நான் ஐஸ் கோலாவை சாப்பிட போனேன். நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்காக சும்மா திரும்பினேன். அதுக்குள்ள அந்த ஐஸ் கோலால கரைஞ்சு தண்ணி ஆயிடுச்சு. நானும் அதை கவனிக்கவே இல்ல. இப்பெல்லாம் எல்லா பொருளையும் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. வாவ் ஆதி, நீ சாதாரணமா இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்ட ஆதி. சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. ஐடியாவா? அதுவும் நானா? எப்ப கொடுத்த? ஆக்சுவலி யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றானோ அவன் ஒரே நிமிஷத்துல ஒரே மாதிரியான ஐஸ உருவாக்குறான். அது ரொம்பவே சாஃப்டா இருக்கு. ஆனா அது குவாலிட்டியா இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஓ எஸ் எஸ், நான் கொடுத்த ஐடியா தான் அது. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே நான் பெரிய ஜீனியஸ் பா. ஓகே ஓகே, ஆதிய புகழ்ந்த வரையும் போதும் நிறுத்துங்க. இதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பிளான் பண்ண போறோமோ அதை பேசுங்க. லட்டு சிங் சார், முதல்ல இத சொல்லுங்க. அவன் எதை திருடுறதுக்கு ஸ்டேஷன் வந்தான்? அட ஆமால, இத உங்ககிட்ட சொல்ல நான் மறந்துட்டேனே. சிவா அந்த திருடன் ஸ்டேஷன்ல வந்து ஏதோ ஒரு ஃபைலை தேடிக்கிட்டு இருந்தான். ஏன்னா எல்லா ஃபைல்ஸும் கீழே விழுந்து கிடந்தது. கண்டிப்பா அவன் வந்து ஏதோ ஒரு ஃபைலை தேடி தான் வந்திருப்பான். லட்டு சிங் அங்கிள், திருடன் எந்த ஃபைலை திருடுறதுக்காக நேத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தானோ அந்த ஃபைல் அவனுக்கு கிடைக்கல. அப்படின்னா அவன் திரும்பவும் இன்னைக்கு நைட் கண்டிப்பா வருவான். இந்த தடவை நீங்க முன்னாடியே ரொம்ப அலர்ட்டா இருங்க.
சிவா, நான் எப்போதுமே சாதாரணமா பயப்பட மாட்டேன். சும்மா லைட்டா தான் பயப்படுவேன். ஒருவேளை அந்த திருடன் ஒரே அடியா என்ன ஸ்னோமேனா மாத்திட்டானா? எனக்கு பதிலா ஸ்டேஷன்ல போய் இரு. நான் உனக்கு பதிலா உங்க வீட்டுல போய் படுத்து தூங்கிடுறேன். என்ன இது கான்ஸ்டபிள், என் பேண்ட்டுக்குள்ள ஏதோ போயிடுச்சியா? சார், என்னாச்சு சார்? நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய விலங்குகளையே அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. இத்தனோண்டு கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறீங்களே, இதுல ஏதாவது ரகசியம் இருக்கா சார்? உங்க பேரு ஒன்னும் சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட உங்க பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். கான்ஸ்டபிளே, பேச்ச குறைச்சு காக்ரோச் எப்படியாவது ஓட்டியா? சார், போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கரப்பாம்பூச்சிகள் இருக்கிறதா எனக்கு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாரு. நீங்க சரின்னு சொன்னா நான் பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்றேன். நல்ல விஷயம் பண்றதுக்கு எதுக்காக கேக்குறீங்க? சீக்கிரம் ஸ்ப்ரே பண்ணுங்க. காக்ரோச் இருக்கிற இடமா பார்த்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. உடனே வேலை ஆகட்டும். சார், நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா எங்க ஸ்ப்ரேவோட கெமிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் சொல்றேன் சார். ஏன்னா இதனால உங்க ஃபைலும் வீணா போயிடும் இல்லையா? அத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க கான்ஸ்டபிளே. எல்லா ஃபைலையும் உடனே என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. உங்களுக்கு முதல்ல எவ்வளவு பணம் வேணுங்கிறத சொல்லுங்க. சார், அது வந்து உங்ககிட்ட எப்படி பணம் வாங்குறது? நீங்க ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, ரொம்ப பலசாலி, தைரியசாலி. வேதா சிட்டிக்கு நீங்க தானே பெருமை. கேட்டியா கான்ஸ்டபிள்? இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன இப்படிதான் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சார், இப்ப நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரத்துல எங்க ஆளுங்க இங்க வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. நிலை லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சிவா, உள்ள பெஸ்டிசைட் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நான் வெளில நிக்கிறேன். உள்ள ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் யாரும் வரக்கூடாதுன்னு அவரு சொல்லி இருக்காரு. ஓ, அப்படியா? நீங்க அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா லட்டு சிங் அங்கிள்? சிவா, நான் ஒரு சூப்பர் பிளான் போட்டிருக்கேன். பெஸ்டிசைட்டுக்காக வந்திருக்கிறவன் அவன் கெமிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லி இருக்கான். அதனால எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபைலையும் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு அவன் சொன்னானா, உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நான் உடனே எல்லா ஃபைலையும் என்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் எந்த திருடன் வந்தாலும் அவனுக்கு இங்க ஒண்ணும் கிடைக்காது. பெஸ்டிசைட்ஸால ஃபைல்ஸ் வீணா போகாது. அப்புறம் பெஸ்டிசைட்ஸ்க்காக வரவங்க ஃபைல்ஸை எப்பவுமே வேற இடத்துல வைங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இங்க ஏதோ தப்பு நடக்குது. லட்டு சிங் சார், பெஸ்டிசைட்ஸ் இங்க தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை உங்க வீட்ல ஃபைல் திருடு போச்சுன்னா என்ன பண்றது? என் வீட்லயே திருட்டா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாது. நான் லட்டு சிங் அங்கிள் வீட்டுக்கு போறேன். நீங்க பெஸ்டிசைட் பண்றவங்க கிட்ட விசாரிங்க. இங்க வந்தவன் ஆளை காணோம். எந்த பக்கமா போனா அவன்? ஆஹா, வீணா இவ்வளவு நேரமா அவங்க என்ன வெளியில நிக்க வச்சிருக்காங்க பாத்தியா? வேகமா அவன் பின்னாடி இருக்கிற வழியா தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன முட்டாளாக்கிட்டு ஓடிட்டானே. சிவா, நீ சந்தேகப்பட்டது சரிதான். அந்த பெஸ்டிசைட் ஆளு வேற யாரோ. சீக்கிரமா போ சிவா, வீட்ல தான் திருட்டு நடக்குது. ஓகே ரேவா. நீ எதுக்காக என்னைய ஃபாலோ பண்ற சின்ன பையா? எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க.
பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அவ்வளோ கஷ்டப்பட்டும் திருடனை பிடிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியே ஆகணும். ஓகே ஓகே, பிளான் கிடைக்காத வரைக்கும் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? எங்க கிராமத்துல நான் பறவைய பிடிக்கணும்னு முடிவு பண்ணேன்னா ஒரு கூடைய கவுத்து அதுக்குள்ள தானியங்களை போட்டு வச்சிடுவேன். ஆனா அந்த கூடைக்குள்ள ஒரு பக்கமா கயிறை கட்டி வச்சு கயிறோட இன்னொரு முனைய நான் பிடிச்சிருப்பேன். தானியங்களை சாப்பிட பறவை வந்து உட்காரும்ல, அப்ப நான் கயிறை பிடிச்சு இழுத்து பறவைய பிடிச்சிடுவேன். பறவை என்கிட்ட மாட்டிக்கும். ஆதி, நீ கொடுத்த ஐடியா உண்மையாவே சூப்பரா இருக்கு. உன்னோட வீணா போன கதையில கூட நீ எங்களுக்கு தேவையான ஐடியாவை கொடுத்துடுற. கலக்குற. சூப்பர் ஆதி. ஐடியாவா? என் ஐடியா தான் உனக்கு பிடிச்சிருந்ததுல, அத கொஞ்சம் அடிக்காம நல்லா இருந்ததுன்னு சொல்லிருக்கலாம். ஐடியா சூப்பரா இருந்துச்சு ஆதி. நாமளும் திருடனுக்காக ட்ராப் பண்ணிடலாம். கடந்த 2 நாளா ஒரு திருடன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபைலை திருட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் அவனால ஃபைலை திருட முடியல. அதனால இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் அந்த ஃபைல் எல்லாத்தையும் ஹெட் குவார்டர்ஸ் அனுப்பணும்னு டிசிஷன் எடுத்திருக்காரு. இன்னைக்கு மதியம் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட எல்லா ஃபைலும் போகுது. இதுதான் எனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. இந்த தடவை நான் மிஸ் பண்ணவே கூடாது. நான் எப்படியாவது அந்த ஃபைலை எடுக்கணும். சீக்கிரமா பின்னாடி இருக்கிற டோரை தர. என்கிட்ட ஸ்மார்ட்டா நடக்க முயற்சி பண்ணாத. நீ மறுபடியுமா? நீ எதுக்காக என்ன மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஓ, இவனோட சைக்கிள் பறக்கவும் செய்யா. இப்பவே இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கிறேன். அங்கிள், நான் இங்கதான் இருக்கேன் அங்கிள். ஒழுங்கா நீங்களே இப்ப காரை நிறுத்திருங்க அங்கிள். இல்லன்னா இப்ப எங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கான்?
நிறுத்து. நான் திருடனும் கிடையாது, ஃபைட்டரும் கிடையாது. அப்புறம் எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஐஸ் மேக்கிங் காரை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சில பேர் என்னோட ஃபார்முலாவை திருடணும்னு நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. அதுக்காக என்னோட எதிரிங்க ஒரு பொய்யான கேஸ்ல என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப நான் ஐஸ் காரை உருவாக்கிட்டேன். ஆனா போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்து என்னோட பேரை எடுக்கணும்னு நினைச்சேன். என்னோட ஃபைலை எடுக்கிறதுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தேன். சார், நீங்க உண்மையிலே இதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா லட்டு சிங் சார் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன லட்டு சிங் அங்கிள், இவரோட உண்மையை நீங்க எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வருவீங்கல்ல? கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் சிவா. நான் உங்களுக்கும் உங்களோட அற்புதமான கிரியேட்டிவிட்டிக்கும் ஒரு அந்தஸ்து கிடைக்க கண்டிப்பா உதவி செய்வேன். நான் வாக்கு கொடுக்கறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. Thank you very much லட்டு சிங் சார். Thank you சிவா. சரி வாங்க ஜாலி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுவோம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.